ஒரு கத்தி இருந்துச்சுன்னா முன்னால் என்ன அதை எடுத்துட்டு பிளேட்டில் கத்தி வச்சுருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த கத்தியை எடுத்து கத்து 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 குத்திக்குவானுங்க. என்னடா பண்ணிட்டு இருக்கிறேன்னு கேட்டால், நான் அவனை குத்திட்டு இருக்கிறேன். எவனை குத்திட்டு இருக்கிறேன்? உன்னைதான் குத்திக்குவான். இதான் வாய் பேசுறவனுக்கு அழகு. வாயை பேசி 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 என்ன பண்ணுவான்? தன்னைத்தானே அழிச்சுக்குவான். பெஸ்ட் வாயை மூடுதல் நல்லா. இதனாலதான் நான் வாயை திறக்கிறது இல்லை. எதுக்கிட வாயை திறந்து வீணா உதவாங்கி அதுக்கு ஒரு மன்னிப்பு கூட்டம் ஒன்று போட்டு, இரங்கல் கூட்டம் மாதிரி ஒரு மன்னிப்பு கூட்டம் போட்டு, எதுக்கு முதல்ல திறக்கிற? வாயை திறக்கிற அன்பர்களுக்காக இப்ப பேசுறேன். சில அன்பர்கள் வாயை திறந்து திறந்து அடி வாங்கிட்டு உட்காந்துருப்பாங்க. உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும் போட்டிருக்குது சங்கீதத்துல. ஏன்னா ஏன் காத்துக்கொள்ளுன்னு அவர் கையில விடுறாங்கன்னா, நம்மளால முடியல, அவனால முடியல, அதனாலதான் அங்க போய் ஆண்டவரே வாயை பேசுறது கூட உள்ளுக்குள்ளேயே பேசிக்கிட்டு மனசுக்குள்ளேயே பேசி உட்காந்துரு. சூடு உண்டாகும், அவ்வளவுதான். கோவத்துல பயங்கரமா கொந்தளிப்புக்கும். வாயை திறந்த உலகத்துல உன் வாழ்க்கையில ரைட் அவுட் பண்ணிடுற, எழுதி கொடுத்துடுற. உன் வாழ்க்கையில இந்தா கத்தி எடுத்துக்கிட்டேன், குத்திட்டேன். வாயை கொண்டு பேசாத. அனாவசியமா பேசாதீங்க. பேசணும்னா ப்ரொடக்டிவா பேசுங்க, இல்லாட்டி பேசாதீங்க. லிசனிங் இஸ் பெட்டர் தென் டாக்கிங். இந்த ஜபத்தை 17ஆம் தேதி யோவான் 17ஆம் தேதி அது ஜபத்தை பாருங்க. அவர் நல்லா அழகா ஜெபம் பண்றாரு. அவங்க ரெண்டு பேருக்குள்ள கம்யூனிகேஷன் பியூட்டிஃபுல்லா ஃப்ளோ ஆகுது. கால்குலேட்டிவா பேசுறாரு. ஜெபம் பண்ண போது கூட தயவு செய்து கால்குலேட்டிவா ஜெபம் பண்ணுங்க. என்ன என்ன பண்ற நீ? உனக்கு புரியுதா? யாரோட பேசுற நீ? பேர் ஜெபம் பண்ணுவாங்க, அவனை அடிச்சு கொன்னுடுங்க சாமி. நானும் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி சின்ன வயசுல. கோவம் வந்த உடனே என்ன பண்ணுறதுன்னு தெரியாம சாமி கிட்டே போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குது. அவர் அடிச்சு கொன்னுடுங்க சாமி. அது வரைக்கும் நல்லது. ஒருவடைக்கு ஆண்டோட்ட போட்டா இதெல்லாம் தள்ளி விட்டுடுவாரு. டே ரொம்ப பேசாத, அடி உனக்கு தான் காத்துட்டு இருக்குது. வாயை மூடுங்க. உங்களுக்கு நன்மை வரணும்னா ஆண்டோரை துதிச்சுக்கிட்டே இருங்க. கர்த்தரை துதிங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவனை துதிகள் 136ஆம் சங்கீதத்தில் படிக்கிறோமே. அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தாதி கர்த்தரை துதிங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இதை விட்டுட்டு நான் நல்லவன் நான் நல்லவன் நான் நல்லவன் சொல்லிட்டு இருக்கிறதுல ஒரு பிரயோஜனமும் இல்லை. நல்லவர் இல்லை. இல்லை அந்த சிறுவையில அவர் ஒண்டி அந்த ரத்தத்தை சிந்தாம இருந்தா முடிஞ்சு போச்சு. அந்த பிசாசுக்கு அந்த ரத்தத்தை பார்த்தா ஒரே பயம். நம்மளை போட்டு தள்ளுவான். எப்போ அந்த நாமத்து மேலேயும் பயம், இயேசு என்ற நாமத்து மேலேயும் பயம். ஆவியானவர் கண்ட பதறல், அதனால விட்டு வைக்கிறான். இல்லாட்டி நல்லா புரிஞ்சுக்கோங்க, அவனுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் ஸ்ட்ரென்த் இருக்கு.
நம்மகிட்ட ஸ்ட்ரென்த்தே கர்த்தர் தான். இயேசு என்ற நாமம், இயேசுவின் ரத்தம், ஆவியானவர் என்ற கேடயம், நம்மகிட்ட ஒண்ணுமே கிடையாது. ஆனா அவன் சூப்பர் நேச்சுரல், இங்கிருந்து இப்படி மறைஞ்சு போயிடுவான். அவன் he travels very fast. இங்க இருக்கிறத அங்க போறதுக்கு அவனுக்கு, இங்கேருந்து அமெரிக்கா வரைக்கும் போறதுக்கு அவனுக்கு செகண்ட்ஸ் கூட ஆகாது. சக் அங்க டபால் காணப்படுவான். இயேசுவை தேவாலயத்தின் உப்புரிகை மேலே போய் நிறுத்திட்டான். அவன் உலகத்தின் உயர்ந்த மடத்தில் மேலே அப்படின்னா மவுண்ட் எவரெஸ்ட்ல கொண்டு வந்து வச்சிருக்கான். உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் காண்பித்தான். அவனுக்கு அந்த தேவனுடைய குமாரனையே கூட்டிட்டு போனா உன்னை கூட்டிட்டு போக மாட்டானா? யோசனை பண்ணி பாரு. இதை விட்டுட்டு அங்க ஊன்னு சத்தம் விட்டினா வெங்கல இது மாதிரி, வெங்கல டப்பா மாதிரி சத்தம் போடாது. வெங்கல கடைக்குள்ள யானை பூந்துச்சுன்னா என்ன பண்ணும்? டம டம டப 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 அடிச்சிட்டு இருக்கும். Plan your prayers. அதுதான் அவர் சொல்றாரு, நீங்க ஜெபிக்க வேண்டிய விதமாவதுன்னா அதை கம்ஃபர்டபுளா இந்த மாடர்ன் டே சர்ச்சஸ் அப்படியே எடுத்துட்டானுங்க. அந்த ஜெபத்தை எடுத்துட்டானுங்க. டாக்டர் பால் யாங்கிச்சோ அதை அப்படியே வச்சிருந்தாரு. அதனால தான் அவர் கோயில் அவ்வளோ பெருசாச்சு. ஏன்னா நமக்கு ஜெபம் பண்றதுக்கு தெரியாது. ஃபர்ஸ்ட் யோசனை பண்ணுங்க. நான் தேவனுக்குள்ளாக இருந்து தேவனுக்குள்ளாக அவரை கொண்டு பேசி வின் பண்ணுவோம் வாழ்க்கையில. அதுதான் கர்த்தர் நம்ம வச்சிருக்க பர்பஸ். வீண் வார்த்தைகளால் அலப்பாதீங்க. குவைட்டா இருங்க, சந்தோஷமா இருங்க, கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருங்க. அப்படி நினைச்சிட்டு அதே மாதிரி சொல்லுங்க, கர்த்தாவே நீர் என்னை கைவிட மாட்டீரையா, நன்றி, உனக்கு நன்றி. அந்த மாதிரி பிரேஸ் பண்ணுங்க. கீப் ஆன் பிரேசிங் ஹிம். Then you will be victorious, winners. God bless you. ஹலோ, ஜான் சாமுவேல் மீடியாவில் இருக்க ஒவ்வொரு சப்ஸ்கிரைபர்ஸ்க்காகவும் நாங்கள் ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருக்கோம். அவங்களுக்காக நாங்கள் ஜெபித்து கொண்டு இருக்கோம். தேவன் அவங்கள ஆசீர்வதிப்பார். இதே லெவலில் நாங்கள் இருக்கணுமா? இல்லைல்ல, இன்னும் நாங்கள் உற்சாகத்துடன் அடுத்த ஸ்டெப்புக்கு நாங்கள் போகிறதுக்கு இன்னும் உங்களோட சப்போர்ட் நிறைய தேவை. இன்னும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். நாங்கள் இன்னும் புதுசான ப்ரோக்ராம்ஸ், உங்களுக்கான புதுசான தேவ செய்திகள், புது டாபிக்ஸில் நம்ம அங்கிள் பேசுவாங்க. உங்களுக்கு ஒரு விதத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி நாங்கள் நிறைய ப்ரோக்ராம்ஸ் உங்களுக்கு கொண்டு வருவோம். ஆவிக்குரிய பிரகாரமான ஒரு வளர்ச்சியை காணுறதுக்கு நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு உங்களோட பாட்டை ஏதாச்சும் இருக்கணும்ல, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். பாய்.